கைலங்கிரிவாசா காஞ்சிடும் பரமேசா பாதார விந்த கமலங்களுக்கு அடியன் தேவர்கள் அநேகம் கோடி வண்ணம் சங்கரம் பாடு 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 எப்படி சுவாமி என்னாடி பண்ணி சுகமாக வாழ்ந்திருக்கிறேன் சுவாமி. சுவாமி செங்கன் மலையான் செங்கன் மலையான் எல்லாம் மாறே அங்காவும் பதவி வாடி அமரனும் ஒன்று புரிய வந்திருக்கின்றாயே என்ன காரணம் என்று எனக்கு தெளிவாக சுவாமி எப்படி என்னதான் சொல்வோம் ஐயா என்னதான் சொல்வோம் ஐயா ஈசா கைல வாசா யாருக்கு வந்திருக்கின்றாய் எல்லாம் தெரிவிக்கின்றீர்களே நாங்கள் ஒன்றும் தெரியாத போது சொல்கின்றீர்களே அந்த ரத்னாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய மயிலாசூரனுக்கும் மாயா மோகனிக்கும் பிறந்த இரண்டு புதல்வர்கள் வாதாபிசூரன் ஜனதாபிசூரன் என்ற இரண்டு அரக்கர்கள் நாங்களோ சாகாவரம் கொடுத்து விட்டீர்கள் நாங்கள் என்ன செய்வோம் ஈசா கைலாங்கிரிவாசா அவர் செய்த அக்குரமங்களையும் சிறையில் தள்ளி அடியும் வதையும் நாங்கள் படுவது துன்பம் தானா நியாயம் தானா ஈசா கைலாங்கிரிவாசா தேவர்களே சுவாமி இதை தெரிவிப்பதற்காக இந்த உலகில் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் இதற்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்பா தேவர்களே தெரிவிக்கிறேன் சுவாமி தெரிவிப்பாய் தேடி வந்த விதங்கள் தெரியவே தெரியாத போல் தேடி நாடி வருகிறது என்று சொல்கின்றீர்களே ஒன்றுமே தெரியாத தாங்களுக்கு தெரிவிக்கின்றேன் தேவர்களே தேடி
தெரியாத போல் கேட்கின்றேன் தெரிவிக்கின்றாயே. நடந்த காரணத்திற்கு நான் என்ன செய்வேன் தேவர்களே? ஆனால் சுவாமி எப்படி தேடி அழுகவோ ஆதி சிவனே. தேடி அழுகவோ ஆதி சிவனே. தேடி அழுகவோ ஆதி சிவனே. ஆனால் சுவாமி எப்படி தேவர்களே? நாங்கள் ஆ, உங்களை நடுத்தெருவில் விட்டார் போல் எங்களை நாடி ஓடி இப்படி அழுகவும் இப்படி துன்பப்படவும் நியாயம் தானா? ஆனால் தேவர்களே, உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று தெரிவிக்கின்றார். ஆனால் தேவர்களே, நீ விட்டோம் என்று சொன்னால் அது கஷ்டமாக இல்லையா? விட்டோம் என்று சொன்னால் தேவர்களே, நீ விட்டோம் என்று சொன்னால் அது கஷ்டமாக இல்லையா? விட்டோம் என்று சொன்னால் அது கஷ்டமாக உங்களை இதுவரை காக்கவில்லை, எங்களை கஷ்டம் செய்கின்றார்கள் சூழர்கள், எங்களை விட்டுவிட்டோம் என்று சொல்கின்றார்கள். உங்கள் துன்பத்தை நீக்கி உங்களை காக்கின்றேன் அப்பா தேவர்களே. எப்படி ஊருக்க சொல்லி உரமாய் எங்களை நாங்களோ வரத்தை கொடுத்து விட்டீர்கள். இன்று விதை முளைத்தார்களோ அன்னவர்கள் ஆலோசனை போல் இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்வோம் படுகிறேன். தேவர்களே, சிலரைக்கும் ஆசூரரை அந்த வாதாபி அனதாபி சூரர்கள் செய்யக்கூடிய கொடுமைக்கு இந்த உலகத்தில் ஜெயிப்பவர்கள் இதுவரை எவரும் இல்லை. இன்னும் சிறிது காலத்தில் அதற்கு ஒரு வழிவகை செய்து அந்த வாதாபி அனதாபி சூரர்களை வைத்து உங்களுக்கு விடுதலை அளிக்கின்றேன். தெரியாது என்றும் தெரிவித்தால் நாங்கள் ஏழைகள்லாம் காதலில் போய் நின்றிருக்கின்றோம். ஆமாம் தெரிவிக்கிறேன். ஆனால் தேவர்களே, அறந்தாம் இடுக்கு சொன்னீரே அவர்களை அறந்தாம் அந்த அசுரர்களால் நீங்கள் துன்பம் என்று தெரிவிக்கின்றாயே. இன்னும் சிறிது காலத்தில் அவர்கள் அழிப்பதற்காக அக்னி மூலம் அவர்கள் அழிக்க செய்கின்றேன். நீங்கள் எதிர்ப்பட வேண்டாம் தேவர்களே.
யாதொன்றும் இருக்கின்றதா, முடியாது என்று இருக்கின்றதா, ஆகாத காரியம் ஏதாவது இருக்கின்றதா, தெரிவிக்க வேண்டும் என்றாலும் ஆக்கலாம், அழிக்க வேண்டும் என்றாலும் அழிக்கலாம். அப்படி இருக்க தாங்களால் முடியாது என்றும் தெரியாது என்றும் முடியாது என்று சொல்கின்றீர்களே, தாங்களால் எப்போதாவது என்னை ரட்சிக்க வேண்டும் சுவாமி. ஜம்பு நதிக்கரை தீர்த்தத்திலே கரையில் பேர் கொண்ட ஜம்பு முனிவரை கண்டு அவரால் உங்களுக்கு துன்பம் அகலம், அதற்கு உதவியாய் எனது மனைவியாய் விளங்கக்கூடிய உமா பார்வதியை அனுப்பி வைக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உங்கள் துன்பம் தீர்ந்து நல்வழி படுவீர்கள் அப்பா தேவர்களே.